அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சித்திரை மாத கார்த்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்திரை மாத கார்த்திகை விரதம் பரம்பொருள் முருகப்பெருமானுக்கு உகந்த சூரிய கிரக தோஷங்களை நீக்கும் சிறப்பு வாய்ந்த விரதமாகும். இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட எதிரிகளுடைய பயம் நீங்கும், சொந்த வீடு யோகம் உண்டாகும், கல்வியில் சிறந்து விளங்கலாம். குறிப்பாக சித்திரை மாதத்தில் வரும் கார்த்திகை சூரியனின் வீடான மேச ராசியில் சூரியன் உச்சமாக இருக்கும் காலத்தில் வருவதனால் இந்த நாளில் வழிபாடு செய்வதால் சூரிய கிரக தோஷங்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். சொந்த வீடு கட்ட நினைப்பவர்கள், வீடு கட்டுவதில் தடை இருப்பவர்கள் இந்த நாளில் முருகனை மனதார வேண்டி விரதம் இருந்தால் அந்த தடையில் நீங்கி சொந்த வீடு அமையும் என்பது நம்பிக்கையாகும். எதிரிகளுடைய பயம், வழக்குகளில் தாமதம், காரிய தடையில் நீங்கி காரிய சக்தி உண்டாகும். இந்த கார்த்திகை விரதத்தினால் ஞானத்தின் வடிவமான முருகப்பெருமானை வழிபடுவதனால் நினைத்த அறிவும் மன உறுதியும் செல்வ செழிப்பும் உண்டாகும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான 4 மணி முதல் 6 மணி உள்ள நேரத்தில் கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் பாராயணம் செய்து நம்முடைய முருகப்பெருமானை வழிபட வேண்டும். செம்பருத்தி, செவ்வரளி போன்ற சிவப்பு நிற மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்வது சிறந்தது. மாலை வேளையில் தீபமேற்றி சர்க்கரை பொங்கல், கேசரி போன்றவற்றை நைவேத்தியமாக செய்து வழிபடலாம். முடிந்தவர்கள் இந்த நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் அருந்தி, முடியாதவர்கள் பால் பழம் அருந்தி விரதம் இருக்கலாம். சித்திரை மாத கிருத்திகை என்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தால் உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி சகல நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னும் விரிவாக அறிய கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு எம்பெருமானை அப்படியே துதித்து பாட வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று நம்முடைய பரம்பொருள் முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொண்டால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். முருகப்பெருமானை வழிபடுவதற்குரிய சிறப்பான ஒரு தினமாக சித்திரை மாத கிருத்திகை இருக்கிறது. இன்று சித்திரை மாத கிருத்திகை அன்று கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரமாகும். சித்திரை மாதம் வருகின்ற கிருத்திகை தினத்தில் விரதம் மேற்கொள்வதனால் நவகிரகங்களின் சூரிய பகவானின் தோஷங்கள் நீங்கி அவரின் முழுமையான அருளும் கிடைக்கப்பெறுகிறது. முருகனின் அருளாற்றல் அனைவருக்கும் கிடைக்கும். இந்த தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். பின்னர் பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்திற்கு பூக்கள் சாற்றி, அதாவது சிகப்பு நிற பூக்கள் சாற்றி தீபம் ஏற்றி காலை முதல் மாலை வரை உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து மாலையில் முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்ட பின்பு பால் பழம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். வீட்டில் இருப்பவர்கள் கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், முருகன் மந்திரங்கள் போன்றவற்றை தாராளமாக பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல், கேசரி போன்றவற்றை நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டும். வீட்டில் மாலை வேளைகளில் தீபம் ஏற்றி எம்பெருமானான முருகப்பெருமானின் படத்திற்கு செண்பகம், செம்பருத்தி, செவ்வரளி, சிகப்பு நிற ரோஜா மலர்களில் ஏதேனும் ஒரு வகையினை சாற்றி தூபங்கள் காற்றி மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த சித்திரை மாத கார்த்திகை வழிபாடு மற்றும் விரதம் மேற்கொள்வதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற சூரிய கிரக தோஷங்கள் கண்டிப்பாக நீங்கும். எதிரிகளுடைய தொல்லை, காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்கும். பூமி லாபம் ஏற்படும். சொந்த வீடு கட்டுவதில் ஏற்படும் பிரச்சனைகள், தடைகள் கண்டிப்பாக நீங்கி உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவர்கள் நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள். மேலும் இரவில் நித்திரை செய்யாமல் விழித்திருந்து கந்த மந்திரங்களை ஜெபித்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்தனடியார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடன் கூடி உணவு உண்ண வேண்டும். இதனால் வாழ்வில் கஷ்டங்கள் இன்றி
நிம்மதி கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். கந்தபெருமானை மனதில் நினைத்து கொண்டு அனைவரும் வழிபடுங்கள். ஒவ்வொரு மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திர நாளில் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபட்டால் எண்ணற்ற பலன்கள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். முருகனுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மிக சிறந்த வழிபாட்டு முறைகளில் ஒன்று கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதாகும். கார்த்திகை விரதத்தை கண்டிப்பாக முருகன் நினைத்து வழிபடுவர்களுக்கு நிச்சயம் அந்த எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். முருகனுக்குரிய மிக முக்கியமான விரத நாளாகும் இந்த கார்த்திகை விரதம். இந்த நாள் முறையாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் யோகமே இல்லை என்பவர்களுக்கு கூட கார்த்திகை நட்சத்திர நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும். குறிப்பாக திருமணம், குழந்தை, வேலை, தொழில், சொந்த வீடு கட்டுவது, செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். முருகப்பெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையில் சட்கோண கோலம் வரைய வேண்டும். அவற்றின் மீது 6 அகல் விளக்குகளில் தீபம் ஏற்ற வேண்டும். முடியாதவர்கள் முருகப்பெருமான் படத்திற்கு 2 பக்கங்களிலும் நெய் விளக்கு ஏற்றி வைக்கலாம். பால், தேன் கலந்த பால் சர்க்கரை பொங்கலை ஏதேனும் ஒன்றை முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். இந்த நாளில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது சிறப்பான பலன்களை தரும். கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் குடித்து விரதம் இருக்க வேண்டும். முடியாதவர்கள் பால், பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். மருந்து ஏதாவது எடுத்துக்கொள்பவர்கள் கண்டிப்பாக உணவு சாப்பிட்டே ஆக வேண்டும் என்பவர்கள் கார்த்திகை விரத நாளில் உணவில் உப்பு சேர்க்காமல் சாப்பிடலாம். இந்த நாள் முழுவதும் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், கந்தர் அனுபூதி, முருகனுடைய வழிபாட வேண்டும். மாலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசித்து அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் எவர் ஒருவர் இந்த முறையில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுகின்றார்களோ அவர்கள் வேண்டிய வரங்களை முருகப்பெருமான் நிச்சயம் தருவார். கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் முடிந்தவரை முருகனின் திருநாமங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். ஓம் சரவண பவ எனும் ஆதிரெழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடியே அல்லது எழுதியபடியே இருக்கலாம். அது முடியாதவர்கள் முருகா என்ற திருநாமத்தை மனதார சொல்லியபடி இருக்கலாம். முருகா முருகா எனும் நாமமே மிகப்பெரிய மந்திரமென ஆண்டோர்கள் கூறியுள்ளனர். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.